எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வீட்டிருந்த காலகட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்களுடைய அறிவுத்திறனை இந்த உலகத்தில் வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த உன்னத நோக்கத்தோடு அவர்கள் அனைவருக்கும் விலை இல்லாமல் மடிக்கணினிகள் வழங்கினார்கள். அப்படி மடிக்கணினிகளை புரட்சி தமிழர் ஆனால் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் பெற்றவர்கள் அனைவரும் இப்பொழுது முதல் தலைமுறை வாக்காளர்களாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் நன்றி கடனாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு வாக்குகளை நாங்கள் தருவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அன்றைய தினம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த மாணவ மாணவியர்களுக்கு கொரோனா காலகட்டத்தில் ஆல் பாஸ் என்று அறிவித்த அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு போட்டியிடுகின்ற அனைத்து தொகுதிகளிலும் ஆல் பாஸ் செய்வதற்காக இளம் வாக்காளர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது நன்றாக புரிகின்றது.